நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பழையரும்பு கடையிலிருந்து சரிகமா கார்வானோட இந்த குட்டி மியூசிக் பேர் ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் வந்து மெமரி கார்டு போட முடியாது. உள்ளுக்குள்ளே இன்பில்டே மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பாட்டும் ஏற்றி வச்சுருப்பாங்க. சவுண்டு குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க. இது எப்படி இவ்வளோ சீக்கிரம் பழையரும்பு கடைக்கு வந்துச்சுன்னு தெரியல. இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை கலட்டி உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சரி பார்த்து இதை ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் வீடியோ டாஸ்க். வாங்க வீடியோவில் போவோம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேரோட புகைப்படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் யாருமே எம்ஜிஆர், ரஜினி, கமல், ஜெயலலிதா இந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து வேறு மாநிலத்து நடிகர்கள். ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் இதில் வந்து தமிழ் பாட்டு இல்லை, வேறு கன்னடாவோ தெலுங்கு பாட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிரச்சனை என்னென்னா பின்னாடி வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. மற்றபடி மைக்கில் இந்த மேலே பட்டன், கீழே வந்து ஹெட்ஃபோனு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் சட்டு புட்டுன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து ஆல்ரெடி ஓப்பன்லாம் இருந்துச்சு. இது ஆல்ரெடி தூக்கி போட்டுறதுனால அதில் பிஞ்சிட்டு வந்துச்சு என்னன்னு தெரில. நம்ம அதை வந்து மெதுவாக அந்த மாதிரி தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 மேலே போட்டிருக்காங்க. சின்னதாக இருக்குது. அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. கழட்டி பார்த்தப்ப ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போய் அது பண்ணால் தெரியல. லைட்டாக தூசி மட்டும் இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட் எதுவும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு லேயர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இப்போ கழட்ட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சின்ன சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடி அப்படியே தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் பட்டன்லாம் பிஞ்சிட்டு வருது. பட்டன் கிடையாது, இந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது போர்டோடு பிச்சுட்டு வந்துருக்குது. அந்த போர்டில் இருக்கிற அந்த இதுவும் பிஞ்சிருக்கும், அந்த பிசிபியும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி ஊதி போயிருக்கு. அப்புறம் இது வந்து எஃப்எம் ரேடியோக்கானது. இந்த எஃப்எம் ரேடியோக்கு இந்த அனலாக் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி செட்டப்பு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேட்ரி பெருசாக ஊதுன மாதிரி தெரியல. அப்புறம் தான் அமுக்கி பார்த்தேன், ரொம்ப டேமேஜாக இருக்குது. நான் நினச்சேன் பின்னு மட்டும் தான் உடஞ்சி போயிருக்கும், பேட்ரி அதுவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. பட் இது இப்போ அதுவும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்வேரோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. லோக்கல் பிராண்ட் மாதிரி ரொம்ப மட்டமாக இல்லை. இப்போ நம்ம தனியாக கழட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியல் வயரை வந்து உருவணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 மூலையிலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்க்ரூவாக கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஏன்னா அந்த போர்டோட சைடில் அட்டாச் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் கழட்டும் போது போர்டு உரசிடக்கூடாது. உரசி ஏதாச்சும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான், வாங்கினதில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கழட்டியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த பட்டன் செட்டப் மட்டும் மேலே வந்துச்சு. சரி அவ்வளோதான் நினச்சா, அதுக்கு சைட்லேயும் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அந்த பட்டன் செட்டப் மறைச்சிட்டு இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியல, தூக்குனப்பட்டு தான் நமக்கு தெரியுது. சரி அதையும் கழட்டிடலாம். இந்த கருப்புலெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பீக்கருங்க. ஸ்பீக்கரை வந்து அந்தளவுக்கு ஒரு மறைச்சி வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ தான் நமக்கு சவுண்டு நல்லா வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வயர்லாம் கிடையாது, ஸ்ட்ரிப்பு. அதனால் இதை கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். இப்படி தான் நீங்கள் ஏதாச்சும் நல்ல பிராண்டு, இந்த சோனி, சாம்சங்கோட மியூசிக், இந்த ப்ளூடூத் பிளேயெல்லாம் வாங்கினீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஸ்டிப்பு கொடுத்துருப்பாங்க. உள்ள ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மெயின் மதர் போர்டு. இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு ஏற்றி வச்சுருக்கிற அந்த பென்ட்ரைவ் செட்டப் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் அந்த மூடியை மட்டும் தூக்கிட்டு அந்த போர்டை மட்டும் சொருகி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக மொத்தத்தில் உள்ளுக்குள்ளே 2 யூஎஸ்பி போர்டு. ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியே மாட்டிக்கலாம், இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம லேப்டாப்பில் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே என்னென்ன பாட்டு ஏற்றிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடும். ஸோ அதை வந்து அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் பிரச்சனை சரி பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பின் இருக்குல்ல, அதை அழுத்தி போட்டிருப்பாங்க போல். மூட்டா பிசிபியோட பிடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு வாங்கி மாட்டலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டலாம். பட் அதுக்கான பின்னு வந்து இங்கே தெரியல, தேஞ்சு போடுறதுனால அதை வந்து நம்ம வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் பார்க்கணும். அப்புறம் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய நோக்கியா பேட்டரி இருக்குது. ஸோ சைஸ் வச்சு பார்த்தேன், நல்லா தான் செட் ஆச்சு. பழைய பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இந்த நோக்கியா பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால் இந்த ரேடியா அதிக நேரம் பாடும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு போன சார்ஜிங் பின்னு டெர்மினல் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு பின்னு மாற்றுறது கஷ்டம் தான். அதனால் யூஎஸ்பி வேறு எடுத்து அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவாக இது கூட ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நெகட்டிவ் வந்து நீங்கள் சும்மா எந்த டெர்மினலில் வச்சாலும் அந்த போர்டோட இதில் வச்சா கூட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் தான் உங்களுக்கு எந்த லைன் கண்டுபிடிக்கணும். நான் அப்படி தான் ஒன்று ஒன்றா வச்சு ட்ராக் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. ஸோ அப்போ அந்த லைனை கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி விட்டு இதுக்கு வந்து இனிமேல் அந்த யூஎஸ்பி பின் மூலமாக நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணிவிட்டு வைங்க.
ஏன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா 4 பின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து ஓல்டேஜுக்கு, மிச்சம் 2 வந்து டேட்டாக்கு. நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னை மாதிரி கரெக்டாக வச்சு செக் பண்ணி இதுதான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வைங்க. நான் அங்கே பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊதி போன பழைய பேட்டரி தூக்கி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கருவான அவ்வளோதான், கருகி வச்சிடும் நம்மளை. அந்தளவுக்கு வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் தூக்கி போட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோக்கியா பேட்டரியை செட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட மொபைல் ஸ்டாண்ட் இல்லை, அதனால தான் உங்களுக்கு நேராக வச்சு நான் வீடியோ செட் பண்ண முடியல. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். நோக்கியா பேட்டரியை மாட்டி விட்டு பவர் ஆன் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து நமக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நமக்கு பாட்டு எதுவும் வரல, ஏன்னா இது வந்து வேறு ஏதோ மோடில் இருக்குது போல். இந்த ரேடியோவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு, எஃப்எம் மோடு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டு அவங்க சரிகமான்னு சொல்லிட்டு ஒரு மோடு வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டன் நமக்குனா தான் அந்த மோடுக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ மேலே இருக்க பாட்டு நமக்குனே, அதுக்கப்புறம் நமக்கு பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மொழி பாட்டாக வரும். எல்லாமே அந்த பென்ட்ரைவுக்குள்ளே இவனுங்க ஏற்றி வச்சுருக்க பாட்டு தான். உள்ளுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து அதிலே பாட்டு ஏற்றி வச்சு இதில் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த பொருள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அவங்க மூளையே பெரிய மூளை தான் போல். இப்போ நமக்கு இந்த பாட்டெல்லாம் வேணாம், நம்மளோட தமிழ் பாட்டு வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ், அதை மட்டும் தனியாக கழட்டி நம்ம லேப்டாப்பில் போட்டு என்ன பாட்டு இருக்குது எப்படி அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ லேப்டாப்பில் மாட்டி விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா 2GB மெமரி தானே கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பாட்டை வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள். கருவான் மினி 2.0 சாம்சங் இதை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டால் நமக்கு இவ்வளோ பாட்டு இருக்குது. 2017 பாட்டை ஏற்றிருக்காங்க. ஏற்றி இந்த மியூசிக்ஸ்குள்ளே சொல்லிட்டாங்க போல். அதுதான் நமக்கு படிச்சுட்டு இருக்குது. எல்லாமே பழைய பாட்டு. இது எல்லாமே அந்த பழைய ஆட்களை வயசான டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட்டு. ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விட்டேன், பரவாயில்ல, பென்ட்ரைவ் நல்லா தான் எடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதில் இருக்க எல்லா பாட்டையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டர் தான் நமக்கு, இந்த ஃபோல்டரே வேணால் மொத்தமாக டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் பாட்டு, நம்ம லேப்டாப்லேயும் MP3 பாட்டெல்லாம் இருக்குது. அது போக வேறு எதுவும் பாட்டு வேணுன்னா நம்ம மாஸ் தமிழன் வெப்சைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் தனித்தனியாகவும் பாட்டு ஏற்றலாம், இல்லைன்னா பல்காக சிப் வைலாம் ஏற்றலாம். இளையராஜா சாங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது ஒரு 1000-2000 சாங்ஸ் வச்ச சிப் வைலாம் இருக்கும். அது கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏற்றியாச்சு இந்த பென்ட்ரைவில். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பென்ட்ரைவை தூக்கி நம்ம ரெடி பண்ண அந்த கார்வானில் போட்டு தமிழ் பாட்டு வருதான்னு பார்ப்போம். எப்படி போட்ட உடனே நம்ம இளையராஜா பாட்டு வருதா? இதுக்கு மேலே நம்ம பாட்டை போட்டோம்னா அவர் நமக்கு ஆப்படிச்சு விட்ருவார். அதனால தான் கொஞ்சம் பாட்டை மட்டும் போட்டேன். பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்க. பாட்டை ப்ளே பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சவுண்டு கடமுடான்னு கேட்குது. இதுக்கப்புறம் அன்னியன் படத்தில் இருக்கிற பாட்டும் ஏற்றிருக்கிறேன். அதில் நம்ம ஹரிஷ் ஜெயராஜ் பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருப்பார். சவுண்ட் செக் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பாட்டு தான் சொல்லலாம். அது நான் கேட்டேன், ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இரும்பு கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கு கொடுத்தனா தெரில, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா என்ன பர்பஸ்னே தெரில. சரி, அதையும் எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம பென்ட்ரைவும் போட்டாச்சு, பாட்டை வந்து மூடாமல் தான் நம்ம கேட்டோம். மூடிட்டதுக்கப்புறம் சவுண்டு எந்த அளவுக்கு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்ல. அதனால் எப்படி எடுத்தோமோ அதே போல் கழட்டியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் பட்டனெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் அலைனாக இருக்கா. மேலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்கணும். ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆனால் கூட திரும்ப கழட்டு மாட்ட வேண்டியதாக இருக்கும். நான் அது பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த சரிகமா கார்வான் மினியை வந்து நம்ம சரி பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆனாவதானே. பாருங்கள், சவுண்ட் வந்துச்சு கீக் அப்படின்ட்டு. இப்போ எஃப்எம் எடுக்குது. இந்த பக்கம் லைட் எரியும். மேலே வந்து சரிகமான் இருக்கா, அதம்க்குனா இதுக்குள்ளே இருக்க பாட்டு படிக்கும். எப்படி ஒரு ஜீவ்
உண்மையிலே ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். பாட்டு பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் வேறு லெவலில் கேட்குது. ஸோ இதில் எஃப்எம்மும் கேட்டுக்கலாம், ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குது, அடாப்டர் இருக்குன்னா கூட நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். சார்ஜ் ஒயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஎஸ்பி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது. சார்ஜ் ஏற்றினா கூட நீங்கள் அந்த யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பின்னு அது மாற்றலாம், பட் இதில் போர்டு கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் என்னால் பின்னு மாற்ற முடியல. ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷனாக இதை வச்சுருக்கிறேன்.